ஜெய் சாயிராம். அழகிய காட்சியை தேடிக்கொண்டே இருக்காமல் காணும் காட்சியை அழகாக பார்க்க கற்றுக்கொள்ளலாம், அழகாக மாற்ற கற்றுக்கொள்ளலாம். வாழ்வு நமக்கு அழகானதாகவே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் சொல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு கேள். உன் வாழ்வில் இரட்டிப்பு நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அனுபவம்தான் வாழ்க்கை என் குழந்தையே. வாழ்வில் ஒவ்வொரு படியாக பல சறுக்கல்களை பார்த்த பிறகு மீண்டும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு படியாக ஏறி செல்பவனுக்குத்தான் அனுபவம் அதிகமாகவே இருக்கும். உடனே வெற்றி கிடைத்துவிட்டால் அனுபவம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். எனவே சறுக்கல்கள் வருகிறதே, பிரச்சனைகள் வருகிறதே, துன்பங்கள் வருகிறதே, தொட்டதெல்லாம் துலங்காமல் இருக்கிறதே என்று வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு சறுக்கல்களும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிக்கட்டாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களிடம் போய் அதை நீ கொட்டி தீர்த்தால் அவர்கள் உன் வாழ்வையே கேள்விக்குறியாக்கி விடுவார்கள். அப்படித்தான் உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றில்லை. மனதில் வைத்து கொண்டிருந்தாலே போதும், உன் அப்பாவிடம் சொன்னாலே போதும், அனைத்திற்குமான தீர்வை நான் உனக்கு கொடுக்கிறேன். எனவே மற்றவர்களிடம் போய் உன் மனபாரத்தை கொட்டுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் வந்து உன் மனபாரம் அனைத்தையும் கொட்டிவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். ஒரு மலரை எடுத்துக்கொண்டு அந்த மலரிடம் உன் வருத்தம் அனைத்தையும் சொல்லி என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. அந்த மலர் வாடுவதற்குள் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அப்பாவாகிய நானே உனக்கு வழங்குவேன். என் கையில் இருக்கும் மலரை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணம் உனக்கானது. அனைத்துமே ஒவ்வொன்றாக மிக மிக சரியாக நடைபெறும். அத்தனை வாய்ப்பும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். ஆம் குழந்தையே, உனக்கான நற்செய்தியை, உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான ஆனந்தத்தை, உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாராக இருந்தாலும் மற்றவர்களின் குறை மிக மிக பளிச்சென்று அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களின் குறை என்பது சில பேருக்கு தெளிவாக தெரிவதே இல்லை, மங்களாக கூட தெரிவதே இல்லை. இதுதான் அவரவரிடம் இருக்கும் சிறு சிறு குறையாகவே இருக்கிறது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறே இல்லை என் பிள்ளையே. அதே போல் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்வையே வீணடிப்பதுதான் தவறு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களுக்காக நீ கவலைப்படுவது தவறு அல்ல. உன் வாழ்வையே இழந்துவிட்டு மற்றவர்களுக்காக நன்மை செய்வதுதான் தவறு என்பதை புரிந்து கொள். மற்றவர்களோடு நீயும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டு உன்னுடைய திறமை என்ன என்பதை ஆராய்ந்து முழு திறனோடு அந்த திறமையை, உன்னுடைய இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இரு. நீயும் நன்றாக இருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக வாழ வைக்க முடியும் உன்னால். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னுடைய நல்ல எண்ணமும் மனமும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ நன்றாக வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தீர்க்கமாக செய்.
உனக்கு என்ன செய்ய ஆசையாக இருக்கிறதோ அதை மற்றவர்களின் கருத்தை எதிர்பார்க்காமல் செய்ய முடிக்கப் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்வில் சிறப்பானது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். உன்னை அடிமையாக வைக்க வேண்டும், அடிமையாக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன் அருகில் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் உன்னுடைய நல்ல எண்ணம் போல் அவர்கள் என் மனமும் இருக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்களிடம் பழகிவிட்டு பின் வருத்தப்படும் உன்னுடைய மனத்தை பார்த்து உன் சாயப்பா நானும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். எனவே மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய குணாதிசயம் என்னவாக இருக்கிறது, எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதலில் தீர்க்கமாக ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவையில்லாமல் பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு நீயும் வேதனைப்படுத்தி என்னையும் வேதனைப்படுத்தாதே, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. இதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன்னுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் சிறிது மாற்றிக்கொண்டால், சிந்தனை செய்துவிட்டு செயலில் இறங்க துவங்கினால் யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது, வேதனையும் இருக்காது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை நான் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீயும் என் சொல்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனக்குழப்பத்தினால், சில சமயம் என் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். கலங்காதே. உனக்கானது அனைத்தையும் நான் யோசித்து யோசித்து உன்னிடம் கொடுக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. நான் உனக்கான நல்லதை நடத்தி வைப்பேன். நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நல்லது நடக்கும், நடத்தி வைப்பேன் உன் சாயப்பா. சந்தோஷமாக இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால், இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை.
அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான். அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்கக்கூட நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில்
உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு. அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக. உன்னுடைய பிரார்த்தனைகள், தேவைகள், மனக்குழப்பங்கள், உன் கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிடு. நான் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன். மிக பிரகாசமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகிறேன். என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது என்ன என்பதை நான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் மனதிற்கு என்ன தேவை, அதைவிட மிகவும் முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதை நான் யோசித்து முடிவெடுத்து விட்டேன். அதற்கான வேலைதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்தது. இனியும் என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகரும். எனவே நீ பயப்படவோ குழம்பவோ வேதனைப்படவோ போராடவோ எதுவுமே தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழியில் வாழ வைப்பதற்காகவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீ நினைத்ததற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். இனி நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்றை உனக்காகவே முடித்து வைக்கப் போகிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் நான். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய், கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை,
இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவுக்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். மற்றவர்களைப் பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் அவரவர் கணக்கை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் உனக்கு வராமல் போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே சாயப்பா, என்னையும் அப்படி எண்ணிக்கொள்ள சொல்கிறீர்களே. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. பொறுத்துக்கொள். பொறுமைக்கு தக்க பரிசு கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? இன்னும் சிறிது நேரமே உன்னுடைய பொறுமைக்கான பதில் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக தருவேன். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என் குழந்தையே. உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நீ படும் துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். அப்படியல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைவருக்குமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதுமில்லை. துன்பம் எல்லோருக்கும் நிரந்தரமாகவும் இருந்துவிடவும் இல்லை. மாறி மாறி வந்தாதான் அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எப்படி நீ போராடி ஜெயிக்கிறாய் என்பதுதான் உனது வெற்றியில் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு போராடு. தைரியமாக இரு. மனதை வீணாக காயப்படுத்தாதே. உன் கண்ணீரை வீணடிக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நீ தோற்பதற்காக பிறக்கவில்லை. கட்டாயமாக உன் அப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தால் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். ஜெயித்து காட்டுவாய். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்கும் இடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே,
வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன். வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாய் அப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம்.